ஊடக களத்தினுடைய இன்னொரு தண்டார நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவை கொடுத்து என்னை மோட்டிவேட் பண்ணுமாறு உங்களை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, சங்கிகளாக மாறிப்போன தேசிய ஊடகங்கள், என்டிஏ கூட்டணிக்கு எதிர்ப்பு அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச போகிறோம். நீங்கள் இப்போ சமீப காலங்களில் தேசிய ஊடகங்களை உற்று கவனிச்சிட்டு வந்தீங்கன்னா, அதாவது ஆங்கிலம் மற்றும் இந்தி ரெண்டுமே தான், இதில் ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது. ரெண்டு தேசிய ஊடகங்களும் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 95% மோடியோட ஊடகங்களாக மாறிப்போச்சு. அதில் ஒரு எந்த ஒரு கண்ணியமும், எந்த ஒரு நேர்மையும், எந்த ஒரு அப்ஜெக்டிவிட்டி எதுவுமே இல்லை இந்த ஊடகங்களுக்கு. இப்போ தேர்தல் 2024 பாராளுமன்ற தேர்தல் நெருங்க மோடி ஆதரவு கூச்சலுங்கிறது படு பயங்கரமாக கேட்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை நம்ம எப்படி பார்க்குறோன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ராமர் கோயில் திறப்புன்னு வைங்க, அதை பற்றி ஒரு நியூஸ் கவர் பண்ணோன்னா ஓகே, அது ஒரு நியூஸு, அதை நீங்கள் கவர் பண்ணுறீங்க. ஆனால் அதுதான் இந்தியாவுக்கே ஒட்டுமொத்த இது மாதிரியும், மோடியோட மிகப்பெரிய சாதனை மாதிரியும், ராமர் கோயில் திறந்துட்டா எல்லாருக்கும் 3 வேளையும் சாப்பாடு கிடைக்குங்கிற மாதிரியும் இவங்க போடுற கூச்சல் என்ன மாதிரி கூச்சலுங்கிறீங்க. அதாவது வடிவேலு சொல்கிறாப்புல இல்லை, வாங்கின காசுக்கு மேலே கூவுறாண்டா ஒய்யால் அப்படின்னு சொல்கிற மாதிரியே தான் இவங்க இந்த தேசிய ஊடகங்கள் கூவுற கூச்சல் பார்த்தா நமக்கு ரொம்ப அவ்வளவு அருவருப்பாக இருக்குது. அந்த அளவு ரொம்ப மோசமான ஒரு லெவலில் போய்கிட்டுருக்கு. ஒரு நேர்மையான ரிப்போர்ட்டிங் கிடையாது, ஒரு அப்ஜெக்டிவான ரிப்போர்ட்டிங் கிடையாது, ஒரு அன்பயஸ்டு ரிப்போர்ட்டிங் சுத்தமாக கிடையாது. ஹைலி பயஸ்டாக மாறி போச்சு. தே ஆர் ஹைலி டிஸ்கிரிமினேட்டரி இன் நேச்சர். அதாவது பாஜகவுக்குன்னா அப்படியே அளந்து கட்டிக்கிட்டு வரிஞ்சு கட்டிக்கிட்டு அந்த செய்தியை ஊதி பெருக்கி பேசுகிறது. அதுவே இந்தியா கூட்டணி கட்சிகள்னால் ரொம்ப மோசமாக சிறுமைப்படுத்துகிற மாதிரி கவர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இப்போ விவாதங்கள் பார்த்திங்கன்னா, ராமர் கோயில், மோடி செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள், சிறு சிறு திட்டங்கள்லாம் கூட மிகப்பெரிய அளவில் விவாத பொருளாக மாற்றப்படுது. ஆனால் பாருங்கள், இப்போ சமீபத்தில் ராஜஸ்தானில் பாஜகவினுடைய சிட்டிங் மினிஸ்டர் ஒருத்தர் தோற்று போனார். நமக்கு நல்லா தெரியும். அதாவது ராஜஸ்தானில் பாஜக தான் ஆட்சி அமைச்சது. ஆட்சி அமைச்ச ஒரு மாதத்தில் நடந்த இந்த தேர்தலில், இடைத்தேர்தலில், அதான் இப்போ மந்திரியாக இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைவர் தோற்று போனார். அந்த நியூஸை அப்படியே லைட்டாக ஒரு கடுகளவு ரிப்போர்ட் பண்ணிட்டு அப்படியே கடந்து போயிடுச்சிங்க இந்த தேசிய ஊடகங்கள். அதேமாதிரி இப்போ பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் ஒரு 3 சங்கிகள்லாம் சேர்ந்து ஒரு பொண்ணை பயங்கரமாக பாலியல் வல்லுறவு பண்ணி அது பெரிய ஒரு விஷயமாக நடந்தது. ஆனால் இந்த தேசிய ஊடகங்கள் அதை பற்றி எந்த விவாதமும் பண்ணலை. அது ஒரு சிறிய நியூஸ் மாதிரி அப்படியே போயிட்டு கடந்து போயிட்டாங்க. ஆனால் அதே சமயம் பாருங்கள், இப்போ திரிணாமுல் காங்கிரஸில் ஒரு சிறிய நியூஸ்ன்னு வைங்க, உடனே அதை ரொம்ப பெருசுப்படுத்தி ரிப்போர்ட் பண்ண வேண்டியது. அதேமாரி இங்கே திமுகவில் ஒரு பிரச்சனைன்னு வைங்க, சின்ன ஒரு பிரச்சனையாக இருக்கும், இப்போ அதை உடனே ஹைலைட் பண்ணி அங்கே மிகப்பெரிய விவாத பொருளாக மாற்றி இங்கேருந்து சில சங்கிகளை கூப்பிட்டு அங்கே பேச வச்சு அதை மிகப்பெரிய நியூஸ் ஆக்குறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ ஷர்மிளா இருக்காங்க இல்லையா, ஜெகன்மோகன் ரெட்டியோடைய சகோதரி, அவங்க காங்கிரஸில் சேர்ந்தாங்க. அதை பற்றி பெருசாக ஒன்றும் பேசவே இல்லை. இந்த ஊடகங்கள் கோடி மீடியா மோடியினுடைய ஊடகங்கள் அதை ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாகவே ஆக்கலை. அது ஏதோ ஒரு சாதாரண நியூஸ் மாதிரி அதை போட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ இங்கே இந்த கட்சிகள் இருக்குது இல்லைங்களா, சிவசேனாவில் இப்போ ஒரு மிகப்பெரிய அக்கிரம்பு நடந்திருக்கு. அதாவது அந்த ஏக்நாத் ஷிண்டேவோட குரூப் தான் ஒரிஜினல் சிவசேனாங்கிற மாதிரி அந்த ஸ்பீக்கர் தீர்ப்பளிச்சிருக்காரு. அதை பயங்கரமாக ஹைலைட் பண்ணுறாங்க. ஏன்னா அது சிவசேனாவுக்கு எதிராக இருக்குது. சிவசேனா இந்தியா கூட்டணியில் இருக்குது. அதனால் எதிராக இருக்கிறதுனால அதை ரொம்ப ஹைலைட் பண்ணி ட்ரம்பட் பண்ணி ஊதி பெருக்கிறாங்க. ஆனால் அதே சமயம் இப்போ இந்தியா கூட்டணியில் உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதரவான செய்தின்னா அதை அப்படியே சிறுமைப்படுத்த வேண்டியது. அதை ஒன்றும் பெருசாகவே பண்ணுறது கிடையாது.
இந்த போக்கு இதோட நின்று போனால் நமக்கு பரவாயில்ல. ஆனால் இதில் ஒரு ஆபத்தான ஒரு போக்கு என்னன்னா, இந்த மோடி சம்பந்தமான செய்திகளை, சிறு சிறு செய்திகளை மிகப்பெரியதாக்கி அது மிகப்பெரிய சாதனை போலவும், மோடி அடுத்த தடவை வந்தால் தான் இந்தியாவை காப்பாற்ற முடியுங்கிற மாதிரியும், மோடி இல்லைன்னா ராமருக்கே பாதுகாப்பு இல்லாதங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரம்பட் மாதிரி ஒரு பெரிய ஒரு ஊதுகுழலாக மாறி இவங்க செயல்படுறத பார்த்தா தான் நமக்கு இவங்கெல்லாம் உண்மையிலே ஊடகங்கள் தானா, ஊடகத்தினுடைய அறநெறிகளை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா, அதுவும் இவங்கெல்லாம் மெத்த படித்தவங்களாக இருக்காங்க, ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க, ஒரு மேல்தட்டு வாசிகளாக இருக்கிறாங்க. இப்படியா வந்தவங்களுக்கு ஒரு அடிப்படை நேர்மை இருக்காதா? அப்படி என்ன காங்கிரஸ் மேலே வெறுப்பு, அப்படி என்ன இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் மேலே இவங்களுக்கு என்ன வெறுப்பு? காங்கிரஸ்னால் அவ்வளவு மட்ட ரகமாக அவங்க அதை பேசுகிறாங்க. காங்கிரஸுக்கு எதிரான நியூஸ்னால் அது ரொம்ப பெருசுப்படுத்துகிறாங்க. ராகுலை மட்டப்படுத்தினோன்னா அவ்வளோ அல்வா சாப்பிட்ற மாதிரி அவங்க அந்த நிகழ்ச்சிகளை நடத்துகிறாங்கங்கிறத பார்க்குறோம். இதனுடைய அடிப்படையில் தான் மல்லிகார்ஜுன கார்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அறிவிக்கை விட்டிருந்தார். அதாவது ஒரு பர்டிகுலர் ஆங்கர் பர்சன்ஸ் எல்லாம் நேம் பண்ணி இவங்க கலந்துக்கிற இந்த டிவி விவாதங்களில் காங்கிரஸ் கலந்துக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்தாரு. நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அளவு மானபங்கப்படுத்தப்பட்டு கூட இந்த மோடி ஊடகங்கள் அதை பெருசுப்படுத்துறது கிடையாது. அது நமக்கு என்ன, நம்ம தான் ஊர் அறிஞ்சு நம்ம மோடிக்கு ஆதரவாக மாறிட்டோமே. காங்கிரஸ் சொல்கிறதால, மல்லிகார்ஜுன கார்கே சொல்கிறதால நம்ம என்ன கெட்டுவிட்டோமா என்ன? நம்ம தான் ஊர் அறிஞ்ச மோடி ஆதரவாளர் ஆகிட்டோம். இனிமேல் அவங்க சொன்னால் என்ன, சொல்லன்னா என்னங்கிற மாதிரியான ஒரு வெட்கம், ஒரு மானம், சூடு சொரணை எதுவுமே இல்லாத மிகவும் சங்கிகளுக்கு அடிமையாகி போன சங்கிகளையே கூட்டிகிட்டு வச்சு மிகப்பெரிய விவாதங்களை நடத்துக்கின்ற இந்த ஊடகங்களை நம்ம சங்கி ஊடகங்கள்னு சொல்லாமல் இதை வேறு என்னன்னு நம்ம சொல்ல முடியும்? இவங்கள ஊடகங்கள்னு சொல்கிறதே தப்பு. இவங்கெல்லாம் மோடியினுடைய தொடையில் உட்கார்ந்துருக்கிற, மோடியினுடைய ஊதுகுழலாக விளங்கி கொண்டிருக்கிற, எல்லாமே மோடி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தியலை பரப்புகிற இந்த ஊடகவியலாளர்களையும் இந்த ஊடகங்களையும் மக்கள் அடியோட புறந்தள்ளினா தான் இவங்க சொல்கிறத வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு தான் நம்ம எடுக்கணும். இவங்க சொல்கிறத அப்படியே உண்மைன்னு நம்பணும்னு வைங்க, இது மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விடும். இதற்கு எதிராக இந்தியா கூட்டணியும் சில சேனல்களை உருவாக்கணும். அட்லீஸ்ட் சோஷியல் மீடியாவிலாவது யூடியூப்லையாவது உருவாக்கி நிறைய வியூகங்களை பண்ணி இவங்களை கவுண்டர் பண்ணுறதுக்கு யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள் போடணும். தன்னார்வம் மிக்க, இந்தியா கூட்டணி மேலே நம்பிக்கை உள்ள தன்னார்வம் மிக்க தொண்டர்களை அதாவது மோட்டிவேட் பண்ணி அவங்க இந்த மோடி மீடியாவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கிற மாதிரி பண்ணாங்கன்னா தான் அவங்களுடைய பிரச்சாரத்தை முறியடிக்க முடியும். இல்லைன்னா இவங்க தொடர்ந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு எதிர்க்கட்சி மாதிரி இந்த மோடி ஊடகங்கள் செயல்படுது. உண்மையிலே பாஜக தான் எதிர்க்கட்சிங்கிறது போயிட்டு பாஜகவை, மோடியை ஆதரிக்கக்கூடிய ஊடகங்கள் தான் இன்றைக்கி மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக இந்தியா கூட்டணிக்கு மாறி இருக்குங்கிறது தான் வேதனையும் வேதனையும். இதை எதிர்கொள்கிறதுக்கு இந்தியா கூட்டணி என்ன செய்த போகிறது பார்ப்போம். அவங்களுக்கான ஆதரவை மற்ற ஊடகங்கள் பெருக்கி கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறோம். இன்னொரு அமர்வில் வேறு ஒரு விஷயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.